மேகமலை பிரச்சினைக்கு தாவேக அரசுதான் காரணம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி விவகாரம், மேகதாது, மாஞ்சோலை, மேகமலை, போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு, புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, தென்னிந்திய பவர் பிளாக் கட்சித் தலைவர் திருமாறன் ஜி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சீமான், இவ்வளவு ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதை எப்படி ஆக்கிரமிப்பு என்று கூற முடியும் என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுது நடவடிக்கை எடுக்காமல் தற்போது வந்து நடவடிக்கை எடுப்பது எந்த வகையில் நியாயம் என்றும் சீமான் வினவினார். 150 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக வாழ்ந்த மக்களை ஆக்கிரமிப்பு என்று அகற்றுவது சொந்த நாட்டுகளே வாழ்விடங்களை இழந்து நாங்கள் அகதியாக இடம்பெறுவது பெரிய துயரம். இத்தனை ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வாழ்ந்த இடம் ஆக்கிரமிப்புன்னு தெரியாதா? திடீர்னு தான் இப்பதான் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு தெரியுதா? இந்த பிரச்சனை எங்க தொடங்குதுன்னா, இந்த புதிதாக வந்த அரசு, அந்த அரசு சார்ந்த வழக்கறிஞர் அவர் கொடுத்த பதில் மனுவில் தான் வருது. ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தையை அவர் தான் இதுல நீதிமன்றத்துல வைக்கிறார். வைகை நதி பாதிக்கப்படுதுங்கிற, வைகை நதியில மண்ணள்ளி விற்கும்போது அவர் எங்க படுத்திருந்தாரு? கர்நாடகா வனப்பகுதியில் 3 தமிழர்களை வனத்துறையினர் சுட்டுக் கொண்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள வேல்முருகன், தமிழர்களின் உயிர்களை கிள்ளுக்கீரையாக அண்டை மாநிலங்கள் நினைக்கிறது என்று கூறியுள்ளார். கர்நாடக அரசு திட்டமிட்டு படுகொலை செய்துள்ளது என்றும் இச்சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் உடனடியாக வாய்த்திருக்க வேண்டும் எனவும் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது திட்டமிட்ட படுகொலை என்று இதற்கு நீதி விசாரணை வேண்டும். குடும்பத்திற்கு போராட்டக் குழுவின் சார்பாக 2 கோடி ரூபாய் ஒருவருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி இருக்கிறார்கள். போராடியவர்களை கர்நாடக காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி அதில் 5 கைது செய்து தற்போது காவல் நிலைய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை மிக வன்மையாக இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். இன்றைக்கு 3 அப்பாவி தமிழர்கள் பிழைக்கப் போன இடத்தில் சுட்டு படுகொலை செய்திருக்கிறது கர்நாடக அரசு. தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமிருந்து ஒரு கண்டனம் கூட இதுவரையில் வரவில்லை. மாஞ்சோலை போல் மேகமலை மக்களையும் ஆக்கிரமிப்பு என்று கூறி வெளியேற்றுகிறார்கள் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மறுசீராய்வு செய்து மேகமலை கிராம மக்களை வெளியேற்றும் நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாஞ்சோலையில ஏறக்குறைய 6 தலைமுறைகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர்களை மெல்ல மெல்ல மறைமுகமாக துன்புறுத்தி அவர்களை வெளியேற்றி இப்பொழுது ஒரு 582 1000 குடும்பங்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட குடிநீர் கொடுக்காமல், மின்சார வசதி கொடுக்காமல், போக்குவரத்து வசதி கொடுக்காம, ரேஷன் கொடுக்காம அவங்கள கசக்கி பிழிஞ்சு இப்பொழுது அவர்கள் குற்றுயிரும் கொலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கார்கள். அவங்க தேயிலை தோட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் குடியேறியவர்கள். எனவே அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய வாழ்விடத்தை, அவர்கள் மாஞ்சல் இருக்கக்கூடிய அந்த இடத்தை மாற்றக்கூடாது. அவர்களுக்கு அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு அந்த உரிமையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல மேகமலைங்கிறது ஒரு மலை கிடையாதுங்க. அது பெரிய குளத்துக்கு மேல அங்க ஏறக்குறைய 100கணக்கான 200-300க்கும் மேற்பட்ட கிராமங்களாகவே அங்க இருக்குதுங்க. தேர்தலுக்கு முன்பு வீரவசனம் பேசிய முதலமைச்சர் விஜய் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்று கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இங்கேயே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கர்நாடக அரசிடம் இழப்பீடு வாங்கித் தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தடை செய்றீங்க, 24 மணி நேரத்தில் மதுபான ஆலைகளுக்கு மீண்டும் அதை ஒழுங்குபடுத்தி விற்பனைக்கு மீண்டும் அனுமதிச்சிருக்கீங்க. அப்ப என்ன, இப்ப நீங்க திமுகவை விட அதிமுகவை விட முந்தைய ஆட்சியின் சீர்கேடுகளிலிருந்து மாற்றத்தை கொண்டு வரும்னு சொன்ன விஜய் ஒரு மாற்றத்தை கூட கொண்டு வராமல் ஏற்கனவே இருந்த சீர்கிட்டு இருந்த நிர்வாகத்தை மீண்டும் சீர்கெடுத்துகிற வாய்ப்பை தான் இந்த ஜோசப் விஜய் அரசை பார்க்கணும். கர்நாடக வனத்துறையால சுட்டுக் கொலை சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க உடனடியாக கர்நாடக அரசை அல்லது நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இங்கே வழக்கு பதிவு செய்யணும். இங்க வழக்கு பதிவு செய்து அந்த வனத்துறையினர் கைது செய்யணும். அந்த இறந்து போன தமிழர்களுக்கு அரசு வேலை கொடுக்க,